ஹே ஆல், இது டியூஸ்டே ஆஃப்டர்நூன். இன்றைக்கி காலையிலேருந்து பெருசாக எந்த வேலையுமே கிடையாது. ஹேர் பேக் ரெடி பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுறது மட்டும் தான் ஒரே வேலை. ஸோ அந்த வேலையை உருப்படியாக பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஒரு வீடியோவில் ஒரு ஹேர் கேர் வீடியோ பற்றி ஒன்று சொல்ல போகிறேன். அதாவது நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டு, என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறது, எந்த ஷாம்பு யூஸ் பண்ணால் முடி நல்லா வளரும், நான் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. அதாவது நான் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறேங்கிறது நான் என்ன மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, லாங்காக ஹேர் வச்சுருக்கிறவங்க எல்லாம் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதுக்கான ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். முதல்ல என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறது, எந்த ஷாம்புனா யூஸ் பண்ணுங்கள். நான் திரும்ப சொல்கிறேன், எந்த ஷாம்புனா யூஸ் பண்ணுங்கள், ஆனால் தண்ணியில் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு சில கெமிக்கல் ரொம்ப அதிகமாக முடியல படும்போது பயங்கர டேமேஜஸ்லாம் நடக்கும். நம்மள நிறைய பேருக்கு எந்த கெமிக்கல் ரொம்ப அதிகமாக டேமேஜ் கொடுக்கும், எது கம்மியாக கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரென்ஸ் பார்த்து ஷாம்பு சூஸ் பண்ணுறதுலாம் பெருசாக தெரியாது. அதில் பெருசாக நாலேஜும் இருக்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம ஒரே மாதிரி ஷாம்புலாம் யூஸ் பண்ணி பழகிருக்கோம்ல. ஸோ அதனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய ப்ராடக்ட்டு நிறைய மார்க்கெட்டிங் பண்ணிட்டுருக்காங்க. இதை யூஸ் பண்ணால் முடி வளரும், அதை யூஸ் பண்ணால் முடி வளரும். ஸோ அதுக்காக சொல்கிறேன், எந்த ஷாம்பு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கெமிக்கலோட அந்த வீரியம் கம்மியாகும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ரீசெண்ட் டேஸில் இதெல்லாம் நல்லா வைரல் ஆச்சு, ஷாம்பு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் விஷயம், ஷாம்புவால் ஹேர் வளருமா அப்படின்னு கேட்டால் என்ன கேட்டிங்கன்னா கண்ணை மூடிட்டு நோன்னு சொல்லிடுவேன். ஏன்னா ஷாம்புவால் முடி வளருது அப்படிங்கிறதெல்லாம் நான் இது வரைக்கும் மித்துன்னு நினச்சிட்ருக்கேன். எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. டேண்ட்ரஃப் கம்மி பண்ணுமா ஒரு ஷாம்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கம்மி பண்ணும். டேண்ட்ரஃபை கண்ட்ரோலில் வச்சுக்கும். ஹேர் ஃபாலை கூட கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு ஷாம்பூஸ் இருக்குது. ஆனால் முடி வளர்கிறதுக்கு, க்ரோத் ஆகுறதுக்கு ஷாம்பு நான் கேள்விப்பட்டதில்லை. நான் அதை ஃபீல் பண்ணுற வரைக்கும், அதை நான் எனக்கு அதை பர்சனலாக யூஸ் பண்ணி ஃபீல் பண்ணுற வரைக்கும் நான் அதை ஒத்துக்க மாட்டேன். அது எல்லாமே மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான், அந்த மாதிரி முடி வளரும்னு சொல்கிறதுலாம். ஸோ ஷாம்பு பற்றின ஒரு குட்டி விஷயம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். லாங்காக வேணும் அப்படின்னா எஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக லாங்கில் போஸ்ட் பண்ணுறேன். ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு புது விதமான ஸ்நாக் தான் ரெடி பண்ணியிருந்தேன். சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. பட் செஞ்சுட்டே இருக்கும்போது கரண்ட் தான் போயிடுச்சு. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் மக்களே. ஸ்டே டியூன்.